Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்னைக்கு வந்திருக்கும் நம்ம கெஸ்ட்டுக்கு தமிழ் மேல் ஆர்வமும் பற்றும் அதிகம். இவங்களை பற்றிய மற்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. சுகுணா சந்திரசேகரன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஹலோ பாரதி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? தேங்க்யூ. நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் சுகுணா. நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே ஹாப்பி ஃபீலோட நம்ம டிஸ்கஷனை உங்களோட சொந்த ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் ஊரில் உங்களுக்கு பிடித்த இடங்கள் மற்றும் அதனோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பரமத்தி வேலூர், அது நாமக்கல் மாவட்டம் அங்கே இருக்குது. ஸோ எங்கள் ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஸ்ரீ விஸ்வநாதர் கோயில், காவேரி ஆறு, அதுக்கப்புறம் மயானம், மூணும் ஒரே இடத்துல இருக்குது. இது இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. காசி ஒன்று, அதுக்கப்புறம் எங்கள் ஊர் தான். அடுத்து இங்கே விவசாயம் பண்ணுறவங்க நிறைய இருக்கிறாங்க. கோரப்பாய் பின்றவங்களும் இங்கே நிறைய இருக்கிறாங்க. அவங்க அந்த தொழிலை அதோட நிறுத்திக்காம எல்லா பக்கமும் ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சிறப்பு தான். அது இல்லாம எங்க ஊர் பக்கத்துல கபிலர் மலை இருக்கு. அங்க அது ஒரு கோயில். அது முருகர் கோயில். அங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அங்க குறிப்பா திருமணம் எல்லாம் அங்க நடத்துவாங்க. எங்களோட கல்யாணமும் அந்த கோயில்ல தான் நடந்தது. அங்க தைப்பூசம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. அது என்னோட சின்ன வயசுல எல்லாம் நாங்க அங்க போயிருக்கோம். இப்ப ஏன்னா நம்ம இங்க இருக்கனால அங்க போக முடியல. ஆனா ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் அது. இவ்வளோ நேரம் நான் பிறந்த ஊரை பற்றி உங்ககிட்ட சொன்னேன். இது மட்டும் இல்லை, நான் புகுந்த மண்ணை பற்றியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணி போனது கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சி ஐயம்பாளையம். அங்கேயுமே நிறைய விவசாயிகள் இருக்காங்க. நாங்களுமே விவசாய குடும்பம் தான். எங்கள் ஊருக்கு ரொம்பவுமே அருகில் புகழூர் இருக்கு. அங்கே டிஎன்பிஎல் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். டிஎன்பிஎல்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிட். அங்கதான் பேப்பர் தயாரிப்பாங்க. ஸோ அவங்க அது எப்படி அப்படின்னா, அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கரும்பு சக்கையிலிருந்து வர அதைத்தான் மெயின் ரா மெட்டீரியலா வச்சு பேப்பர் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து நிறைய இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அங்கே போனப்போ ஓகே, நான் எங்கள் ஊர்லேருந்து அது போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். அது இல்லாமல் இன்னமும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். பஸ்ஸில் போனீங்கனாலும் சரி, காரில் போனாலும் ரொம்ப கம்மி தான் இருக்கும். கரூர் அங்கே தான் இருக்குது. கரூர் அந்த பிளேஸு. அங்கே டெக்ஸ்டைல்ஸ் அதிகம். ஸோ அங்கே டெக்ஸ்டைல்ஸ் எப்படின்னா, நிறைய பேர் டெக்ஸ்டைல்ஸை தன் தொழிலாகவே வச்சுருக்காங்க. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது நாட் ஓன்லி அங்கே மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு நிறைய கண்ட்ரிஸ்க்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லைக் கிளாத்ஸ் ஆகட்டும், ஃபேப்ரிக்ஸ் ஆகட்டும், இல்லை ஹோம் வேர், அந்த மாதிரி நிறைய அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது அது ரொம்ப வியப்பாகவும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு சிறப்பு தான். இது மட்டுமா அப்படின்னா, எஜுகேஷனுக்கு ரொம்ப பேர் போனது நாமக்கல் மாவட்டம். அங்கிருந்து தான் நிறைய டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த ஊர்ல இருந்து தான். அப்புறம் இன்னும் நீங்க நான்வெஜ் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாத்துக்கறிக்கு ரொம்ப பேர் போன இடம் அப்படின்னா எங்க ஊர் வேலாயுதம்பாளையம். ஸோ நீங்க அது அடிச்சுக்கவே முடியாது. அங்க இருக்கிற வாத்துக்கறி தான் என்ன சொல்றது, டாப் நாச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச எங்க ஊரு பத்தி சொன்னேன். சூப்பருங்க. உங்கள் ஊரோட சிறப்புகளை ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. அடுத்தது, பள்ளி நாட்களில் உங்களுக்கு தமிழ் மீது ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நார்மலாவே எனக்கு தமிழ் மேல ரொம்பவே ஆர்வம் உண்டு. எழுத்தும் நல்லா எழுதுவேன், பேசுறதுக்கும் அது வரும். போட்டி அப்படின்னு நான் போனது நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் கட்டுரை போட்டி அது நான் எழுதுவேன். அப்ப எனக்கு யாராவது ஆசிரியர் எழுதி கொடுப்பாங்க. அதை பார்த்து படிச்சுட்டு அப்ப நான் எழுதுவேன். அப்ப எனக்கு தமிழ் மேல ஆர்வம் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள்லாம் அவங்க சொல்லித்தர விதம், எப்படி படிக்கணும், அதெல்லாமே எனக்கு ரொம்ப என்ன சொல்ற தூண்டுதல் மாதிரிதான் இருந்துச்சு. நான் 6வது படிக்கும்போது எனக்கு பேச்சு போட்டி அப்பதான் ஆரம்பிச்சாங்க.
ஸோ அப்ப எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க அந்த செய்யுள வந்து நீங்க எப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறது, பிரிச்சு படிச்சா பொருள் பொருள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு எப்பவுமே மறக்காது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப வந்து சரி இந்த தடவை பேச்சு போட்டியில நம்மளும் பங்கெடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு அவங்க கொடுத்தாங்க. நான் கலந்துக்கிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. அப்புறம் பேசணும், எங்க நிறுத்தணும், எங்க வந்து எடுத்து பேசணும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து கத்துக்கிட்டேன் நான் நிறையா. அதுக்கப்புறம் நான் தமிழ் புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சேன். இவரு கவிஞர் வைரமுத்துவோட திருத்தி எழுதிய தீர்ப்புகள் சொல்லி அப்படின்ட்டு அந்த ஒரு புத்தகம் வாங்கி அது நான் படிச்சது உண்டு. அதுல முக்காவாசி வந்து நம்மள பெண்களை பத்தி தான் அதுல போட்டிருப்பாங்க. அவங்க இந்த இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருக்கும். தமிழ் மேல ஒரு தனிப்பட்ட ஆர்வம் எப்பவுமே இருக்கு. பள்ளி நாட்கள்ல முதல்ல கட்டுரை போட்டி, பிறகு பேச்சு போட்டி அப்படின்னு படிப்படியா உங்க தமிழ் மொழியின் திறமைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க. பாராட்டுகள் சுகுணா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆரம்பிச்ச யோகா இப்போ உலகத்தில் இருக்க எல்லாரும் விரும்பி செய்யற ஒரு பிசிக்கல் அண்ட் வெல்பீயிங் ஆக்டிவிட்டியா இருக்கு. நீங்க எப்ப யோகா கத்துக்கிட்டீங்க? அதை டெய்லி எவ்வளவு நேரம் செய்றீங்க? நான் எப்படி யோகா கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எனக்கு அந்த 23ல வந்து எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அப்ப நம்ம ஏதாவது நம்மள வந்து உடம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜிம்முக்கெல்லாமே கூட போய் செக் பண்ணேன். டைமிங் வந்து எனக்கு ஒத்து வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் சும்மா வாட்ஸ்அப் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு அது வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேல வந்து அவங்க இது போட்டிருந்தாங்க, இப்படி இருக்கு, நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், எனக்கு என்ன பண்ணுதுங்கிறதையும் நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க, இஃப் யூ ஓகேன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப நான் நல்லா குட்டா ஃபீல் பண்ணேன். ஸோ அதை வந்து நான் ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, காலையில 20 மினிட்ஸ் பண்ணுவேன், ஈவினிங் 20 மினிட்ஸ் பண்ணுவேன். எல்லா நாளுமே பண்ணுவேன். இதுல எனக்கு நான் என்ன சாட்டிஸ்ஃபை ஆனேன் அப்படின்னா, இதுல வந்து நாட் ஓன்லி ஆசனாஸ் மட்டும் இல்ல, நம்ம பிரீத்திங்கும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப எனக்கு வந்து சைனஸ் வந்து ரொம்ப இன்டர் டைம்ல என்னால சமாளிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் இது பண்ண என்னால கண்ட்ரோலா எனக்கு இருக்கு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, யாரு பண்ணலாம், யாரு பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறதே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப வந்து என் லைஃப்ல வந்து யோகா வந்து என் லைஃபோட ஒன்றிச்சுன்னு தான் நான் சொல்லணும். அதாவது என்னோட டே டு டே ரொட்டீன் இருக்குல்லையா, காலையில எந்திரிக்கிறோம், நம்ம மூஞ்சி கழுவுறோம், பல்லு விளக்குறோம், அந்த மாதிரி எல்லாமே பண்றோம் இல்லையா, அதே மாதிரி யோகாவும் இருக்கு. அது இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்ப ஃபீல் பண்றேன். யோகா செய்யறதுனால உங்க ஹெல்த் இஷ்யூஸ் இனிஷியலா கண்ட்ரோலுக்கு வந்து பிறகு எப்படி சரியாச்சு அப்படின்னு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ சுகுணா. நெக்ஸ்ட், இங்க இருக்கிற ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸோட டெய்லி இன்ட்ராக்ட் பண்றீங்க. இதுல இருக்க சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்க, நான் ஒர்க் பண்றது வந்து நர்சரி அண்ட் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் 0 to 5 years அந்த ஏஜ் குரூப் சில்ட்ரனோட தான் நான் ஒர்க் பண்றேன். நான் என்ன டெய்லி பண்ணுவேன் அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் நம்ம போனோன்னே எப்பவுமே பண்றதா, அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் நாங்கள் பண்ணணும். அதே மாதிரி ரூம் வந்து செட்டப் பண்ணும். இந்த ஏஜ் குரூப் லைக் 1 year, அந்த 1 year அதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களாம் வந்து எதையுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. சம்டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை டாலரேட் பண்ண முடியாது, கடிப்பாங்க. அவங்களுக்குமே நாங்க வந்து ஸ்கூல் மாதிரி டைம் அவுட் உண்டு. ஸோ நம்ம வார்ன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வார்னிங் இருக்கு. அதையும் அவங்க வந்து இது பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது, அவங்களுக்குமே பவுண்டரி இருக்கு, அதை அவங்க ஃபாலோ பண்ணும். ஏன்னா இதுல இந்த ஹோல் டே அவங்க இங்க தான் இருக்க போறாங்க, நம்ம கூட தான் ஐ மீன் எங்க கூட தான் இருக்க போறாங்க. ஸோ நாங்கள் நல்லதும் அவங்களுக்கு நிறையவே சொல்லி கொடுக்கணும். சில டைம் வந்து அடுத்த ஏஜ் குரூப் பிள்ளைங்களோட நாங்கள் போய் ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்கள பார்க் கூட்டிகிட்டு போவோம். பேபிஸ்மே நான் பார்க் டெய்லியுமே கூட்டிகிட்டு போவோம். நல்ல வெதர் இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் வின்டரில் கூட நல்ல வெதராக இருந்துச்சுன்னா நாங்கள் பார்க் வெளியில் கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்குமே வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த மந்த்ல என்ன நடக்குது, அடுத்த மந்த்ல என்ன நடக்குது, அந்தந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும். ஓவராலா என்னன்னா, நம்ம முடிச்சுட்டு வரும்போது குவைட் சேலஞ்சிங்கா இருக்கும், ஆனா ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும், ஹாப்பியா தான் இருக்கும் வீட்டுக்கு வரும்போது. இதுதான் நான் ஒர்க் பண்றது. ஆனா இதுல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லலான் இருக்கேன். இப்ப நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்றீங்க, எந்த ஜாபுக்குமே நீங்க போகல, இது போகணும், இந்த மாதிரி சைல்ட் கேர்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை எல்லாம் ஓகே, இது வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்ல போயிட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்னு போட்டிங்கன்னா, சைல்ட் கேர் போட்டிங்கன்னா நிறைய இப்போ போடுறாங்க, நிறைய இருக்கு. நீங்க போய் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
சைல்ட் கேர் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்க நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. இப்போ வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஆக்சுவலாக எனக்குமே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் எங்கிட்ட கேட்ட கேள்வியிலேருந்தே நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். அதாவது உங்களோட நேட்டிவ், நீங்கள் பிறந்த இடம், அதை பற்றி உங்களுக்கு பிடிச்சது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறப்பு இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக. என்னோட நேட்டிவை பற்றி கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சுகுணா. தேங்க்யூ. நான் பிறந்து வளர்ந்தது, என்னோட ஸ்கூலிங் எல்லாமே ஈரோடு தான். என்னோட பேரண்ட்ஸ் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. அதனாலேயே எவ்ரி இயர் ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைச்சா 2 முறை கூட அங்கே போயிடுவேன். ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கிற அந்த ஒரு மாதத்தோட நினைவுகளில் தான் மீதி இருக்கிற அடுத்த 11 மாதத்தையும் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோரையும் மாதிரி என்னோட நேட்டிவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈரோடு ஒரு சின்ன அழகான ஊர். அங்கே நீங்கள் டைம் பாஸ் பண்ண கோயில், சினிமா, ஷாப்பிங் எங்கே போகணுன்னாலும் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிரைவில் போகலாம். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பெருந்தர ரோடு இங்கே லண்டனில் இருக்கிற ஹை ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். அங்கே கிடைக்காத பொருட்களே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே ஹை ஸ்ட்ரீட்டில் அப்படியே இன்னொரு 15 மினிட்ஸ் டிரைவ் பண்ணால் ஒரு குட்டி மலை மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான திண்டல் முருகன் கோவில் இருக்கும். அதிகமாக கூட்டம் இல்லாதப்ப நான் அங்கே போய் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் மறந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன். அந்த கோயிலை சுற்றியும் 7-8 சின்ன சின்ன கல்யாண மண்டபம் கூட இருக்குது. அங்கே தான் எனக்கு திருமணம் நடந்தது. எங்கள் ஊரில் என்னோட ஃபேவரட் பிளேஸ்னா அந்த கோயில் தான். இன்னும் எங்கள் ஊரை பற்றி நிறைய மெமரிஸ் இருக்குது. அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது வரைக்கும் என்னோட பழைய நினைவுகளை திரும்ப பார்க்க வச்சதில் மிக்க மகிழ்ச்சி. அதோட இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்டில் கலந்துக்கிட்டதற்கு ரொம்ப நன்றி சுகுணா. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்யூ பாரதி. எங்களுக்கு எங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் டைம் ஒதுக்கி எங்களை எல்லாம் பேச வைக்கிறதுக்கு ஒரு ஃபன் சேட் இல்லாமல் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லாமல் நான் ஐ வாண்ட் டு சே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி அண்ட் அதுக்கப்புறம் இந்த கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பாட்டு எழுதினவங்க, அப்புறம் அதுக்கு மியூசிக் போட்டவங்க, பாட்டை பாடினவங்க, அவங்க எல்லாருமே அவங்க டைமை கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கிற ஒரு மாதிரி டீம் ஒர்க் மாதிரி தான். ஸோ ஐ வாண்ட் டு சே ஸ்பெஷல் தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு ஒர்க் இன் திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இது கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சுகுணா. நம்ம கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சாங்கோட கம்போசர் அண்ட் சிங்கர் வர்ஷினி பவானி சங்கர் அண்ட் அவங்களோட சேர்ந்து பாடிய ராதே பிரியா ரமணி இருவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சாங்கை கேட்க மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு பிஸ்னஸ் பர்சனோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.